கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆத்ம மன்னா பகுதியிலே 36வது சங்கீதம் 9வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த வசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது: ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ ஊற்று அது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பேதுரு இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்: வாழ்வு தரும் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உள்ளதே என்று சொல்லி பேதுரு சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியோடு கூட இறைவன் பேசுகின்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ கிணற்றிலிருந்து நேர இறைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாகத்துக்கு தா என்று சொல்லி அவளிடத்துல இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஜீவ நீரூற்றை குறித்து அவர் பேசியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது: நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி இறைவன் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்கிற நம்முடைய வாழ்க்கையில இறைவன் வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். இறைவனை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது இறைவன் தருகின்ற ஜீவ ஊற்றை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ இந்த இறைவன் தருகின்ற ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொண்டாள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் தருகின்ற ஜீவ நீரூற்றை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் கிடைக்கிறதாக இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு இருள் நிறைந்ததை போல காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கூட இறைவன் வெளிச்சமாக மாற்றி தருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக எழுதியிருக்கிறார்: உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வெளிச்சத்தை காட்டிலும் இறைவன் நமக்கு தருகின்ற வெளிச்சமானது அதை நம்மை நல்ல பாதைகளை நடத்துகிறதாக இருக்கிறது. இறைவன் நமக்காக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நோக்கி நகர்த்துகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னதமானவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் நமக்கு தருகின்ற அளவில்லாத ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ தந்திருக்கிற நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவ நீரூற்றும் இடத்தில் உள்ளது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் அனுதினமும் வெளிச்சம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். இம்மட்டுமாக எங்களோடு கூட நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். அந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கூட நீர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வந்தது போல நீர் எங்களுடைய கால்களுக்கு நல்ல தீபமாக, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக எங்களோடு நீர் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்ல வெளிச்சத்தை காண நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் என்னும் இருளில் நாங்கள் சிக்கி தவித்தாலும் உடைய இருளை நீர் அகழ்ச்சி உடைய வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையில தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய கரத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.